Hi friends, welcome to Relaxed Recipes. இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷலா சிக்கன் சிஸ்லர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை 1 hour தண்ணியில் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துக்கலாம். சிக்கன் போன்லெஸ் பீஸாக எடுத்து அதை மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு உப்பு, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ், கொஞ்சமாக paprika பவுடர் சேர்த்துக்கோங்க. paprika பவுடர் இல்லாட்டி நம்ம நார்மல் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ட்ரை பேசில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சீசனிங் சேர்த்துக்கலாம். இதை மினிமம் ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. முதல்ல பட்டர் வெஜிடபிள்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்க வேண்டாம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கையிலேயே நீங்கள் 1 டீஸ்பூன் பட்டர், உப்பு, மிளகுத்தூள் 3ஐயும் சேர்த்துக்கணும். இது குக்காக வேண்டியது இல்லைங்க, ஒரு ½ குக் ஆனால் போதும். கொஞ்சம் நறுக்கு இருக்கையிலேயே எடுத்து வச்சுடுங்க. இப்போ பெப்பர் கார்லிக் ரைஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துட்டு நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. இதில் கார்லிக் சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான் சேர்க்க போகிறோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்லிக் சால்ட் இல்லைன்னா பட்டரில் நல்ல கார்லிக்கை நைஸாக கட் பண்ணி ரொம்ப சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் கிரில் சிக்கன் மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பேனில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் 2 சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பட்டர் கார்லிக் சாஸ் தயார் பண்ணிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் முழுசாக உருகிறதுக்குள்ளேயே நம்ம கார்லிக் சேர்த்துடணும். ஒரு 4 பல் பூண்டை நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவன இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பச்சை மிளகாய் எல்லாமே மெல்லிஸாக கட் பண்ணிக்கணுங்க. ஒரு அரை வெங்காயம். இதெல்லாம் வெண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும்.
இதில் 1 கப் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். சிக்கன் ஸ்டாக் இல்லாட்டி நம்ம கடையில் உள்ள சிக்கன் ஸ்டாக் க்யூபை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்க்குறதா இருந்தால் அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், நீங்கள் சாஸில் உப்பு சேர்த்துக்காதீங்க. நம்ம சிக்கன் ஸ்டாக் டேரெக்டாக நீங்கள் எடுத்து சேர்த்துக்கிறதுனா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் திக்காக சாஸ் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ சிஸ்லர் பிளேட்டை சூடு பண்ணிக்கலாம். இந்த சிஸ்லர் பிளேட் எங்கே வாங்கினேன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு அடியில் பேஸில் ஒரு வுட்டன் போர்டோடு சேர்ந்தே வந்தது. இதை நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் போர்டு மட்டும் டார்க் மெரூனில் இருந்தது. வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. ஃபினிஷிங் ஆனால் சூப்பராக இருந்தது. பிளேட் நல்லா ஹாட்டாக இருக்கணும். எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம், வுட்டன் ஸ்டாண்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.